இந்த பிரச்சனையை துவக்கினது தமிழக அரசு தான், காவல்துறை தான். எஸ்டிபி ஆடு கோழிகளோட தோளில் போட்டு வர்றாங்க. நாங்கள் போய் அவங்கள வழிமறித்து நீங்கள் இங்கே பலியிடக்கூடாது, நீங்கள் கிளம்புங்கன்னு நாங்கள் சொன்னோமா? இந்து மக்கள் கட்சியோ பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ அப்படி போய் சொல்லிச்சா? உங்கள் போலீஸ், திராவிட மாடல் போலீஸ் தான் அங்கே தடுத்தது. புரியுதுங்களா? சரி, தடுத்தீங்களா? அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுத்துருக்கணுமில்ல, ஏன் நடவடிக்கை எடுக்கல? எஸ்டிபிக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக இவருக்கு அனுமதி கொடுத்தீங்க? திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனிக்கு வந்து அங்கே மாமிசம் சாப்பிட்றதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்க? ரொம்ப நன்றி. தமிழகத்தினுடைய அயோத்தி என்று குறிப்பிட்டதற்காக சேகர்பாபு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு முருக பக்தர்கள் ஓரணியிலே திரளுகிறார்கள். தமிழக அரசு தான் அதை தேவையில்லாமல் நீதிமன்றத்தில் போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, அரசு தரப்பு வக்கீல் எங்கள் வழக்கில் தமிழ்நாட்டில் பாபர் மசூதி பிரச்சனை மாதிரி இது உருவாக்கிடுவாங்களோ அப்படிங்கிறக்காக தடை விதிச்சிருக்கோங்கிறாங்க. இது பாபர் மசூதியெல்லாம் கிடையாதுங்க, அது மசூதி வழிபாடும் கிடையாது. தமிழகத்து முஸ்லீம்கள் பெரும்பாலானோர் தர்கா வழிபாடு. தர்கா வழிபாடுங்கிறது நம்ம கூட ஒற்றுமையாக இருக்கிறது. தர்கா வழிபாடு, கயிறு கட்டுறது, மந்திரிக்கிறது, இதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறவன் தான் எஸ்டிபிஐ, இதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறவன் தான் முஸ்லீம் லீக், இதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறவன் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். தமிழக முஸ்லீம்களுக்கு விரோதமானவர்கள் அவர்கள். அவன் வேணும்னே அப்பாவி முஸ்லீம்களை தூண்டி விட்டு கொஞ்சம் பேர் அந்த ஜமாத்தை கைப்பற்றிட்டான் எஸ்டிபிஐக்காரன் திருப்பரங்குன்றத்தில். அவன் வந்து வேணும்னே பண்ணுறான். இதில் ஏதோ முஸ்லீம்கள் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு திமுக அரசாங்கம் இந்த பிரச்சனையை சரிவர கையாளவில்லை. தமிழகத்தினுடைய அயோத்தின்னு குறிப்பிட்டாங்கன்னா அதை விட எங்களுக்கு என்ன மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம். அந்த மலையில் தர்கா இருக்குது. நாங்கள் யாராவது போய் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணோமா, தொந்தரவு பண்ணோமா? தர்கா வழிபாடுக்கு எங்காலே நிறைய பேர் போகிறானே. அங்கே வழிபாடு நடத்துறது நியாயப்படி பார்த்தா அந்த மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம்னு தீர்ப்பு வந்த போதே அதை அகற்றியிருக்கணும். அதெல்லாம் நாங்கள் பண்ணலை, அதை அகற்ற சொல்லியும் சொல்லலை. யாருன்னு அவர் தானே சொல்லணும். அந்த தீய சக்தி அவங்க கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தான், நவாஸ்கனி தான். அவங்க கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர் தான், அவங்க கட்சிக்காரங்க தான் பண்ணுறாங்க. இதில் மற்ற கட்சி எல்லாமே, பிஜேபி ஒன்றை தவிர மற்ற கட்சி எல்லாமே ஏதோ மத ஒற்றுமைக்கு பெரிய பங்கம் வந்துட்ட மாதிரி அப்படி பேசுகிறாங்க. இப்போ அதிமுக ஒரு வேண்டுகோள் வச்சுருக்குது, இதை பேசி தீர்க்கணும். இதில் பேசுறதுக்கு என்னங்க இருக்குது? திருப்பரங்குன்றம் முதல் படை வீடுங்க. இது அதிமுக காரங்க ஒத்துக்குவாங்களா? திமுக காரனே 1 கோடி இந்துக்கள் எங்கள் கட்சியில் இருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல, திமுகலையும் முருக பக்தர்கள் இருக்காங்கல்ல, எப்படி ஒத்துக்குவாங்க சொல்லுங்கள்? அதனால் இந்த போலி மதச்சார்பின்மை பேசிக்கிட்டு குறிப்பாக கம்யூனிஸ்டுக்காரர்கள் இந்த விஷயத்தில் பச்சை துரோகம் செய்கிறார்கள் தமிழர்களுக்கு. அவங்க தான் இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் உருவாக்கி கொடுக்குறது. கம்யூனிஸ்ட்காரன் தான் அதெல்லாம் பண்ணுறான். கம்யூனிஸ்ட்காரன் அர்பன் நக்சல். இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்கள் அர்பன் நக்சலை போல ராகுல் பேசுகிறார் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார். இவங்களாம் அரசியல் கட்சி, இவங்களாம் நக்சல் அமைப்புகள் அல்ல. ஆனால் இன்றைக்கி அரசியல் கட்சிகள் எல்லாமே இந்த அர்பன் நக்சல்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, அர்பன் நக்சல்கள் தான் இந்தியாவை வந்து ஒரு நாடாக ஏற்றுக்க மாட்டான், ஒன்றியம்பா. இன்றைக்கி அர்பன் நக்சல்கள் தான் திராவிட மாடல் ஆட்சி. ஏன் அண்ணாதுரைக்கு தெரியாதா திராவிட மாடலு? அண்ணாதுரைக்கு தெரியாதா மத்திய அரசா, மாநில அரசா, ஒன்றிய அரசுன்னு அண்ணாதுரை சொல்லியிருக்காரா? கருணாநிதி அவர்கள் ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருக்காரா? இதெல்லாம் நக்சல் பாணி. இந்தியா ஒரு நாடாக ஏற்றுக்கிறது இல்லை, இந்தியா ஒன்றியம். இப்போ திமுக ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் மத்திய அரசுன்னு பேசிட்டு நீ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்றியம்னு பேசுகிறியே, இது எந்த வகையில் நியாயம்? இதுதான் இந்த நகர்ப்புற நக்சல்களைத்தான் இன்றைக்கு அவர்கள் முகத்திரையை கிழித்திருக்கிறார் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். நகர்ப்புற நக்சல்களுடைய அரசு தான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். ஐயா முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களே, நீங்கள் கருணாநிதியினுடைய மகன், நீங்கள் அண்ணா நிறுவிய கட்சி, அவர்களுடைய ஆட்சியை நீங்கள் நடத்துகிறீர்கள். நீங்கள் தீகா அல்ல, நீங்கள் திராவிடர் கழகம் அல்ல. எதுக்காக நீங்கள் வந்து இந்த அர்பன் நக்சல்கள், திராவிடர் கழகம், இவங்களுடைய கொள்கைகளை நீங்கள் ஏன் தூக்கி பிடிக்கிறீங்க? உங்களுக்கு சித்தாந்தத்துக்கு வேணால் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு அடித்தளம் விட்டுருக்கலாம். ஆனால் நீங்கள் தீகாவை எதிர்த்தாங்க திமுகவை ஆரம்பிச்சிங்க. தீகாவிலிருந்து வெளியேறினார் அண்ணாதுரை இல்லையா? பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன், ஒன்றரை குலம் ஒருவனே தேவன். அண்ணாதுரை அப்படி தானே வெளியே வந்தார். தீகா கூட ஈவேரா கூடவே இருந்தார் அண்ணாதுரை. திராவிட கழகத்தில் இவர் வெளியே வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க? கண்ணீர் துளிகள்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? தள்ளாத வயதில் பொல்லாத கிழமை மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கிறானே அண்ணாதுரை. அண்ணாதுரை மேலே
கொலை முயற்சி வழக்கு. ஏங்க, அண்ணாதுரையும் கருணாநிதியும் ஈவேரா குறித்து சொல்லாத உண்மைகளையா நம்முடைய சீமான் சொல்லிட்டார். இப்போ பூரா கருணாநிதி போட்ட கார்ட்டூன், அதெல்லாம் என்ன உங்களுக்கு காட்டுறேன். அதனால் இந்த அர்பன் நக்சல், இந்த திராவிடர் கழகம், இந்த சர்ச்சுகள் இவர்களுடைய கையாளாகத்தான் இந்த திராவிட மாடல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை மாற்றி அமைக்க வேண்டும். கேரளாவில் இந்துக்கள் சிறுபான்மையினர் ஆக்கப்பட்டிருக்காங்க. சிறுபான்மையாகிவிட்டார்கள். மலையாள தேசத்தில் மலையாளிகள் சிறுபான்மையாகிவிட்டார்கள். அது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். அதே மாதிரி தமிழகத்திலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை, தமிழர்கள் சிறுபான்மை. தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்துக்கள், தமிழர்கள் சிறுபான்மையாகி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த அரசியலையே மாற்றி அமைக்கிறது. கேரள அரசியல் அப்படித்தான் மாறி அமைஞ்சு போச்சு. அதனால் தமிழகத்தில் இன்றைக்கும் நாம் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம். இந்த முஸ்லீம் கிறிஸ்தவ மதமாற்றம், அரசியலில் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கம். இப்போ என்ன தமிழ்நாட்டில் இந்த எப்படியாவது ஒரு கிறிஸ்தவரை முதலமைச்சராக கொண்டு வரணும்னு தானே ஆதவ் அர்ஜுனா, விடுதலை சிறுத்தை, ஜோசப் விஜய் எல்லாம் சேர்ந்து அந்த முயற்சி தானே செய்கிறாங்க. இப்படி திமுகவில் பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் தன்னை கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிறார். ஒன்று அவர் ஆட்சி கொண்டு வரணும், இல்லைன்னா அந்த பக்கம் தமிழ்நாட்டை தமிழ் ஆண்டக்கூடாது, தமிழ்நாட்டை ஒரு இந்து ஆளக்கூடாது, தமிழ்நாட்டை கடவுள் நம்பிக்கை உள்ளவன் ஆளக்கூடாது. கன்னியாகுமரி மாவட்டம் அதற்கு உதாரணம். அதனால் எல்லா இடத்துலையும் தமிழர்கள் சிறுபான்மையாகி விடாமல் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. பெரியார் இஷ்யூல சீமானோட கருத்துக்கள் உடன்படுது. பிஜேபியோட பீட்டிமா சீமான் இப்போ தாங்க பேசுகிறாரு. அவர் நாங்கள்லாம் ஈவேரா சம்பந்தமான உண்மைகளை எடுத்து உரைத்து கொண்டிருக்க போது எங்களுக்கு எதிரில் நின்று பேசிட்டு இருந்தார் சீமான். புரியுதுங்களா? திராவிடர் கழக மேடை வழியாக தான் வந்தார். வந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னாரு, தமிழ் தேசியம்னாரு. தமிழை ஏற்றுக்கிட்டா முருகனை ஏற்றுக்கணும், முருகனை ஏற்றுக்கிட்டா சிவனை ஏற்றுக்கணும், சிவனை ஏற்றுக்கிட்டா சனாதன தர்மத்தை ஏற்றுக்கணுங்க. இந்த ஈவேரா அப்படிங்கிறவரை பற்றி என்னமோ எல்லாரும் இப்போ ரொம்ப பெருசாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதையெல்லாம் நாங்கள் நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்கோம். நல்லா தெரிஞ்சு எங்கள் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கிறோம். இந்த ஈவேராங்கிற கட்டமைக்கப்பட்ட பிம்பம் சும்மா இல்லைங்க. இந்த திராவிட கழகத்துக்காரன் ஆபாசத்தில் மிஞ்சி நிற்பது ராமாயணமா மகாபாரதமான பட்டிமன்றம் நடத்தின போது நாங்கள் எங்கள் இந்து அமைப்புகள் RSS இந்து முன்னணி ராமர் படத்தை செருப்பால் அடித்து இவனுக்கு ஊர்வலம் நடத்தின போது களத்தில் நின்னவங்க நாங்கள். இன்னைக்கு சீமான் பேசுறது அவர் என்னங்கிறாருன்னா, நான் இப்போதான் படித்து நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். அது உண்மை என்னன்னு பார்க்கும்போது எல்லாருமே அந்த உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. அதனால் சீமான் பேசுறது அவர் அவங்க இந்த ஈரோடு இடைத்தேர்தல் களமே இருக்கு இல்லைங்களா, அந்த களத்தையே மாற்றி அமைச்சிட்டாங்க. சீமான் பேசுகின்ற இந்த விஷயம், இந்த ஈவேரா சம்பந்தமான உண்மைகளை வெளியே சொல்கிறார் இல்லைங்களா, அதெல்லாம் நாங்களும் வரவேற்கிறோம். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அந்த சீமானுடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நாங்கள் அங்கே வெடிகுண்டு வீசுவோம், நாங்கள் பிரபாகரனுக்கே வெடிகுண்டு தயாரித்து கொடுத்தோம், இந்த மிரட்டல் வேலையெல்லாம் வேற எங்காவது வச்சுக்கணும். புரியுதுங்களா? அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு, திமுக போலீஸ் திராவிட கழகத்தை, பெரியார் திராவிட கழகத்தை பாதுகாக்குது. அதனால் அப்புறம் சீமான் அவரை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? சீமான் கோயம்புத்தூரில் குண்டு வச்சு அப்பாவி மக்களை கொன்னவரை அப்பாங்கிறார், பாட்சா அப்பாங்கிறார் சீமான். அவர் காஷ்மீர் பிரிவினைவாதியை கூட்டிகிட்டு நிகழ்ச்சி நடத்தினார். யாசின் மாலிக்கை கூட்டிகிட்டு நிகழ்ச்சி நடத்தினார். தமிழ் தேசியத்துக்கும் யாசின் மாலிக் என்ன பச்சமதான்? அவர் பழனி பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலே ஜிகாத் கமிட்டி நடத்தி 150க்கும் மேற்பட்ட எங்கள் தலைவர்களை கொலை செய்த, ஃபத்வா விதித்து கொலை செய்த, ஹலால் கொலைகளை செய்த அந்த பழனி பாபாவை இவங்க தூக்கி பேசுகிறாங்க. சீமானுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. எங்களுக்கு அவர் பீட்டியமாக செயல்பட வேண்டிய அவசியமும் இல்லை. புரியுதுங்களா? அவருக்கும் நாங்கள் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் தமிழகத்தில் வருகின்ற 2026 இந்த திராவிட மாடலை வீழ்த்துகிறோம். இது யாரால் முடியும்? திமுகவை தோக்கடிக்க யாரால்? சீமானால் முடியாது, அதிமுகனால முடியாது. இந்த திமுகவை தோக்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பிஜேபி தான் முடியும். திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்லை, அதிமுகவுக்கு மாற்று திமுக இல்லை, ரெண்டுமே திராவிட இயக்கம். சரிதானா? அதில் எடப்பாடி ஐயா ஒரு நல்லாட்சியை கொடுத்துருக்கிறார். திராவிட முதலமைச்சர்கள்லேயே தலைச்சிறந்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான். அவர் ஆட்சியில் எவ்வளோ நல்ல திட்டங்கள், மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா, எங்காவது போராடுவதற்கு தடை இருந்ததா, எவ்வளோ நல்ல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி
சரியில்லை. இதை வீழ்த்தணும்னா எல்லாரும் ஒன்று சேரணும். அதுக்கு வந்து பிஜேபி ஒரு பெரிய முயற்சி எடுத்து பாரதிய ஜனதா கட்சி மற்ற அமைப்புகள் எல்லாமே இந்த மக்களை வந்து இந்த திமுக கிட்டேருந்து காப்பாற்றணும். அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். உங்கள் நண்பர் ஜோசப் விஜயோட செயல்பாடு நண்பர்கள் வந்துங்க இன்னொரு கமலஹாசன் தானுங்க வந்திருக்கிறாரு. சினிமாக்காரரு கூட்டம் சேருது. அவர் என்ன அரசியல் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே இல்லையா அவர். அதனால் அவரை பற்றி ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் அவரை வந்து இந்த அரசியல் களத்தில் எவ்வளோ தூரம் நிற்பார். ஒரு வயசு ஆயிடுச்சு இல்லைங்களா அந்த கட்சிக்கு. அதனால் அவர் ஜோசப் விஜய் வந்து நாங்கள் மத்தியிலையும் எதிர்க்கிறோம், மாநிலத்திலையும் எதிர்க்கிறோன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் இன்னொரு கமலஹாசன் தான். கமலஹாசன் எப்படி வந்து டார்ச் லைட் வச்சு கலர் டிவி உடச்சிட்டு இப்போ போய் ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக அங்கே அந்த கட்சியவே மக்கள் நீதி மையத்திலேருந்து யாரோ சில பேர் விலகினாங்கன்னாங்க. அதுலேருந்து கமலஹாசன் எப்போ விலகிட்டார். அவர் இப்போ திமுகவுடைய பிரச்சார பீரங்கியாக இருக்கார். அது மாதிரி அடுத்து நம்ம ஆள் தயாராக இருக்கிறார் ஜோசப் விஜய். புரியுதுங்களா? அவருக்கு ஒன்றும் மக்கள் செல்வாக்கும் இல்லை, ஒன்றும் கிடையாதுங்க. அரசியலில் அவங்களால எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது.